சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். விக்ரவாண்டியில் சொன்னார்ல, நாங்கள் வந்து யூஷுவலாக யாரெல்லாம் என்ன பண்ணலாம் அது மாதிரி நாங்கள் அரசியல் பண்ண போகிறதில்ல, நாங்கள் புதுமையான அரசியல் பண்ண போகிறோம். மக்கள் நல்லா இருந்தாலும் எங்கிட்ட வந்து பனையூருக்கு வந்து வாழ்த்துவாங்க, செத்து போனாலும் அந்த வீட்டுக்காரங்களாம் வந்து எங்கிட்ட நேரம் இங்கே வந்து துக்கம் கேட்டுப்போங்க. ஊழலுக்கு எதிரான கட்சி நாங்கள் வாங்குறது ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லை. ஆனால் ஊழல்காரங்களெல்லாம் சேர்த்து கூட்டணி வச்சுக்கிடும். அதெல்லாம் வச்சுக்கணும். நாங்கள் பனையூரில் ஆளை வர வச்சு தான் வாக்கு சேகரிப்பார் அப்படின்னு நிறைய ட்ரோல்லாம் வந்துட்டு. அந்த திரைப்பட நடிகை த்ரீசா அவர்களோடு கணவன் மனைவி போன்று காரிலே 2 பேரும் சென்று எல்லா தொலைக்காட்சியும் அதை பிரபலப்படுத்தி கட்டினார்கள். எனக்கே ஆச்சரியம். இவருக்கு கோவாவுக்கு கல்யாணத்துக்கு போகணும்னா கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு சார்ட்டர் ஃப்ளைட்டில் இதே த்ரிஷாவை தான் கூட்டு போகிறாரு. அப்போ அந்த மணமகனுக்கு என்ன சொல்ல வர்றாரு, நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ணுறீங்க, இந்த பொண்ணை வந்து கைவிட்டுட்டு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ண போங்கன்னு சொல்ல வர்றாரா? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. நம்ம இங்கே தொடர்ந்து உலக செய்தியை பேசுகிறோம், அரசியல் பேசுகிறோம், சில நேரங்களில் வந்து சினிமா சம்மந்தப்பட்டு பேசுகிறோம். நம்ம பொதுவாக என்னென்னா, தனி மனித துதி பாடுறதில்லை, தனி மனித துவேஷம் பண்ணுறதில்லை. கண்டிப்பாக எப்போவுமே அதில் வந்து ரொம்ப கீனாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் ஒரு தலைவன் தனி மனிதனாக கிடையாது. ஒரு சாதாரண தனி மனிதன் ஒரு கூட்டத்துக்கோ அல்லது ஒரு கட்சிக்கோ தலைவன் ஆகிட்டா அந்த தலைவன் தனி மனிதன் கிடையாது. அந்த தலைவன் பண்ணக்கூடிய நடவடிக்கைகளில் விருப்பு வெறுப்பு எதுவும் நமக்கு கிடையாது, ஆனால் விமர்சனத்துக்கு உட்பட்டது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ எனக்கு சில விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல நமக்கு உலக செய்தியில் வந்து நமக்கு முன்னோடி, அதுக்கப்புறம் அரசியலில் வந்து பிச்சு வாங்கக்கூடிய நம்ம நண்பர் சுஃபியான் அவர்கள், அவர்கிட்ட வந்து சில விஷயங்கள் வந்து கலந்து பேசணும்னு நினைக்கிறோம். வாங்க சார். வணக்கம். நீங்கள் சொல்லும்போதே நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்க வேண்டியிருக்கு. நீங்கள் முதல்ல சொன்னதுனால சரி, என்னுடைய சீனியர் முதல்ல நீங்கள் ஆரம்பிங்க, அப்புறம் நான் உங்கள்கிட்ட சில கேள்விகள் இருக்கு. இப்போ என்னென்னா, நமக்கு வந்து எதாவது பொது ஏற்கனவே சொன்னது என்னென்னா, தனி மனித துதி பாடுறது இல்லை. ஆமாம் சார். ஓகே, இது வந்து சப்போஸ் இப்போ ஸ்டாலின் நல்லா பண்ணுறாரு, ஸ்டாலின் சூப்பர் அப்படின்றதில்ல, அவர் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு செய்தியாக கடத்துவோமே ஒழிய துதி பாடுறது இல்லை. அதே மாதிரி இகழ்ச்சியும் வந்து விமர்சனம் பண்ணுவோமே ஒழிய அவங்கள வந்து துவேஷமாக பேசுறது இல்லை, அது பெரிய பண்ணுறது இல்லை. அதே மாதிரி தப்பு. விஜய் வராரா, விஜய் பற்றி நம்ம எப்போ என்ன சொல்கிறோம்னா, அவர் நடிகராக இருந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு எதுவுமே பண்ணதில்லை. நான் வந்து சினிமாவில் இருக்கேன், எனக்கு தெரியும், பண்ணதில்லை. அது வந்து விமர்சனம் தானே ஒழிய அவர் எனக்கோ மற்றவங்களுக்கோ பண்ண அவசியம் இல்லை. ஆனால் உதாரணத்துக்கு சூர்யா எடுத்திங்கன்னா, அவர் வந்து 8000 பேருக்கு மேலே படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது ஒரு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அப்புறம் சிலர்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு சத்யராஜா இருக்கட்டும், பிரபுவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்கள்லாம் காது வச்ச மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு உதவி பண்ணுறாங்க. வெளியே தெரியாது, ஆனால் உதவி பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் முன்னாடி விஜயகாந்த் வந்து நிறைய உதவி பண்ணார், அதெல்லாம் எல்லாரும் நிறைய பயன்பட்டுருக்காங்க. என்னென்னா, ஒருத்தர் வந்து உதவி பண்ணும்போது உதவி வாங்கினவங்க வந்து நெகிழ்ந்து போய், ஐயா நீங்கள் ஒரு தெய்வம்யா இப்படியா அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு வகையான போதையாக மாறும். உதவி பண்ணுற போதை மாறும். எப்போ மனுஷங்களுக்கு அப்படித்தானே. ஆமாம், எல்லாருக்குமே ரெண்டுமே போதை. பெருமை ஒன்றை விட்டு ஆள் இல்லை, அதுவும் போதை. நீங்கள் இதில் உதவி செய்யும்போது ஒருவருக்கு 100 ரூபா கொடுத்து அப்படின்னா சரி 100 200 ரூபா கொடுத்தானா அப்படின்னு நமக்கே தோணும். அந்த மாதிரி போதை. அதில் வந்து நடிகர்கள் ஏன் சொல்லணும்னா, அவங்க வந்து மக்களோட மக்களாக கலந்த, மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமான முகம் அப்படிங்கிற பேசுகிறோம். அதே மாதிரி சில நேரங்களில் கோயம்புத்தூரில் ஒருத்தர் பேர் எனக்கு டக்கு ஞாபகத்தில் ஒரு ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் வெளியில் எல்லா மக்களுக்கும் ரொம்ப இலவச சாப்பாடு இல்லாமல் 5 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டு ரொம்ப குவாலிட்டியாக நல்லா போட்டு அந்த ஏரியா மக்களுக்கு யார் வந்தாலும் வந்து இந்த 10 ரூபா கொடுத்து வயிறார சாப்பிட்டு போங்க அப்படின்னு நிறையா பேர் நல்லது பண்ணுற ஆட்கள் நிறையா இருக்குது. இதெல்லாம் சொல்கிறது நிறைய இருக்காங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி சூர்யாவோட அகரம் அதில் வந்து திருப்பூரில் இருக்கக்கூடிய ராமராஜ் காட்டனாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய தொழிலதிபர்கள் என்னோட பங்கு இருக்கட்டும் இந்த படிப்பில் அப்படின்னு நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா ஜெனரலாக இது பேசுகிறது. இதில் வந்து எப்படின்னா, இவர் சூர்யா சூப்பர், நாளைக்கு சூப்பர் ஸ்டார் அப்படிலாம் இல்லை. அவர் நடிக்கிறாரு, சம்பளம் வாங்குறாரு, படம் நல்லா இருந்தால் ஓடுது, நல்லா இல்லைன்னு ஓடலை. ஆனால் அதே நேரத்தில் அகரம் ஃபவுண்டேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் தன்னுடைய இதில் எல்லாரையும் இது எப்படின்னா, எனக்கு இந்த ஜாதி இந்த மதம் இது எதுவுமே கிடையாது. இவங்க பெற்றோர் வந்து உண்மையிலேயே படிக்க வைக்க முடியலை, ஆனால் பிள்ளைய நல்லா படிக்குதுங்க. அந்த இடத்துல சூப்பராக பண்ணுறாங்க. ஒரு சிறந்த மாடலாக இருக்கார். சிறந்த மாடல். அது போக
அது படிக்க வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டது பிள்ளைகள்லாம். அதுக்கப்புறம் நல்ல இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த அம்மாட்ட பேசணும் அப்படின்னா கண்கலங்கி, நமக்கே பார்க்கும்போது கண்கலங்க அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு பக்கம். இதில் நம்ம இப்போ வந்து நடிகர் மற்றும் தாவேகாவின் தலைவர். அப்போது ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு பெரிய தில்லு வேணும். அதாவது அடுத்த முதல்வர் வேட்பாளர், அடுத்த முதல்வர் வேட்பாளர் ஜெயிக்கிறது இல்ல. போட்டியில் இருக்கக்கூடிய முதல்வர் 3 பேரில் 4 பேரில் ஒருத்தர் வெற்றி. அவர் இருக்கார். அதில் என்னென்னா இவரை பற்றின பாராட்டுன்னு எடுத்துட்டோம்னா, இந்த தனக்குன்னு ரொம்ப சௌரியமாக ஒரு நடிகர்னா எப்படின்னு உங்களுக்கும் தெரியும். நீங்கள் கேள்விப்பட்டீங்க. நீங்க தமிழ்நாட்டுல பேச வேண்டியது இல்லை. என்னென்னா அவங்க வந்து ஒன்றும் செய்ய வேண்டாம், தானாக அப்படியே தூக்கிட்டு போய் உட்கார வைப்பாங்க, ஜூஸ் கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க, என்ன வைத்தாலும் வாயை தொடச்சி விட்றதுக்கு ஒருத்தர், ஷூ மாட்டி விட்றதுக்கு ஒருத்தர், ட்ரெஸ்ஸை போட்டுருக்குன்னு சொல்லி ஒரு 10 பேர் கூட வைப்பாங்க. அப்படி வந்து அந்த ஒரு நல்ல ஒரு நடிகருக்கு தாங்குற ஒரு கூட்டம் இருக்குது. அந்த சௌரியத்தை விட்டுட்டு இறங்கி வெயிலையும் மழையிலையும் வெளியிலையும் ரோட்லேயும் அலையணும் அப்படிங்கிறது தான் அரசியல். ஆனால் அவர் வந்து அப்படி பண்ணலை, அது வேறு விஷயம். அவர் பனையூர்லேயே இருக்கார். இல்லை பனையூரில் இருக்கார், பட் வெளியில் வந்தால் கூட ஃப்ளைட்டில் வர்றாரு, சார்ட்டர் ஃப்ளைட்டில் வர்றாரு, காரில் போகிறாரு, அப்புறம் மேடையில் உட்கார மாட்டுறாரு, அவரோட பஸ்ஸையே மேடையாக்கி அங்கே மேடை நின்று பேசுகிறாரு, அவர் கூட வேறு யாரையும் பண்ணுறாரு. அதில் விமர்சனத்துக்கு உட்பட்டது. அதில் ஒரு சின்ன விஷயம். ஓகே, நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது இப்பொழுது 41 பேர் இறந்தது பாதுகாப்பு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களையும் பனையூருக்கு வரவங்க தான் அரிசி கொடுத்தாரு. எப்பவுமே அவர் வந்து எப்பவுமே அது என்ன பாலிசின்னு எனக்கு தெரியல. அது அவருக்கான ஒரு புது நாங்கள் அவர் முதல்ல சொன்னார்ல, விக்ரவாண்டியில் சொன்னார்ல, நாங்கள் வந்து யூஷுவலாக யாரெல்லாம் என்ன பண்ணலாம் அது மாதிரி நாங்கள் அரசியல் பண்ண போகிறதில்ல, நாங்கள் புதுமையான அரசியல் பண்ண போகிறோம். மக்கள் நல்லா இருந்தாலும் எங்கிட்ட வந்து பனையூருக்கு வந்து வாழ்த்துவாங்க, செத்து போனாலும் அந்த வீட்டுக்காரங்களாம் வந்து எங்கிட்ட நேரம் இங்கே வந்து துக்கம் கேட்டுப்போங்க. ஓகே, அதே மாதிரி பார்ட்டி வித் டிஃபரன்ஸ். ஆமாம், ஃபுல்லாக பார்ட்டி வித் டிஃபரன்ஸ். இதுதான் பிஜேபி சொன்னாங்க, நாங்கள் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள். ஆமாம், எல்லா உண்மையான செக்யூலர். இதுக்கு இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லிடலாம். இந்த ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் ஆனால் பண்ணுறது போன ஊழல் அப்படிங்கிறது இருக்குல்ல, இதை வந்து ஒரு காமெடிக்கு ஒன்று சொல்லலாம். துபாயில் பேங்கிங் இருக்குது, சிஸ்டம் இருக்குது. அங்கே பேங்க்கில் என்ன செய்வாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் பேங்கிங் சிஸ்டமே வந்து வட்டியில் தான் ஓடுது. இங்கே ஒருத்தர் டெபாசிட் பண்ணால் அவங்களுக்கு வருஷத்துக்கு 5% 6% கொடுப்போம். வெளியில் வந்து நம்ம இங்கே வெளியில் வந்து லோன் கொடுக்குறோம்னா அந்த பேங்க்கு லோன் கொடுத்தா 12%, 13%, 18% வரைக்கும் லோனை கொடுத்து இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் அமௌண்ட் இருக்குல்ல, இதுதான் அந்த பேங்கிங் ரன் ஆகுறதுக்கே லாபத்துக்கே. அதாவது 18 ரூபா சம்பாதிச்சு உங்களுக்கு 5 ரூபா கொடுப்போம், 13 ரூபா நாங்கள் எடுத்துக்கிறோம். அப்படிதானே? 13 ரூபா சம்பாதிச்சு உங்களுக்கு 5 ரூபா 6 ரூபா கொடுப்பேன், 7 ரூபா நமக்கு, எப்படியோ ஒரு கணக்கு சம்திங். அதுதான் வந்து பேங்கிங் சிஸ்டம். அங்கே வந்து எப்படின்னா வட்டி வந்து இஸ்லாமில் ஹராம். அதனால வட்டின வார்த்தை பேசுறது இல்லை. வட்டி அதெல்லாம் வாங்குவோம், இதுக்கு பேர் வந்து ப்ராஃபிட். அவங்க வந்து ஒரு அமௌண்ட் வந்து லோனாக கொடுக்குறாங்கன்னா, ஸோ நான் வந்து உங்களுக்கு 1 கோடி ரூபா லோன் தர்றேன், அதுக்கு வருஷத்துக்கு 12% ப்ராஃபிட் நீங்கள் கொடுக்கணும். ஸோ பேரை மாற்றிக்கிட்டாங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி இங்கே வந்து நாங்கள் வந்து ஊழலுக்கு எதிரான கட்சி, நாங்கள் வாங்குறது ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லை. ஆனால் ஊழல்காரங்களெல்லாம் சேர்த்து கூட்டணி வச்சுக்கிடும். அதெல்லாம் வச்சுக்கணும். அதாவது அவர் பேர் பிரபுல் பட்டேலாக தான் சரி, ராணாவாக இருந்தாலும் சரி, இறந்து போயிட்டார் அஜித் பவர், இவர் மேலே 70,000 கோடி ஊழல். இல்லை, அப்புறம் அந்த ஆசாமில் முதலமைச்சராக இருக்காரு, ஆமாம், அவர் வந்து பெரிய வாட்டர் கேட் ஊழல். அவர் தான் பிஜேபியுடைய முதல்வர். எடியூரப்பா, ரெட்டி பிரதர்ஸ் போய்கிட்டே இருக்கு. ஆனால் நாங்கள் ஊழலுக்கு எதிராக வந்து மோடி சாப் என்ன செய்வாங்க, ஊழலை பற்றியே பேசக்கூடாது, ஊழல் ஊன்னு வந்தாலே கோந்துரும். ஊழல் அதாவது பேர், அது ஊழல்ன்ற பேர் வரக்கூடாது. அது மாதிரி அந்த மாதிரி அந்த கட்சி அப்படி. இவர் வந்து எப்படின்னா நம்ம தாவேக்கா நாம் வந்து வித்தியாசமான கட்சி. நாங்கள் எதுக்குமே இங்கே உட்காந்துருப்போம், எல்லாரும் இங்கே வாங்க. அதே மாதிரி ஓட்டு போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஒருவேளை ஓட்டு கேட்கணும், நான் வந்து உங்களுக்கு ஓட்டு கேட்கணும், நேராக பனையூருக்கு வாங்க. ஒவ்வொருத்தராக வந்து ஓகே ஓட்டு, நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன், ரைட்டு, ஓகே உங்களுக்கு ஓட்டு போடுறேன், ஓகே நான் வந்து திமுகவுக்கு போடுறேன், இல்லை அப்படி போங்க இப்படி போகிறேன் அப்படின்னு அங்கே பனையூரில் ஆளை வர வச்சு தான் வாக்கு சேகரிப்பார் அப்படின்னு நிறைய ட்ரோல்லாம் வந்துருச்சு. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனீங்களே, ஆமாம், நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு நீங்கள் கேட்க வச்சிட்டீங்க. சரி, தண்ணியில் முங்குனா பனையூருக்கு வா, சரி வந்து பாரு. அப்புறம் இறந்து போன செத்தவனுக்கு நான் விசாரிக்கணும், ஆனால் நீ என்னட்ட வந்து வா, நான் உன்கிட்ட விசாரிக்கேன். சரி, நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன் 41 பேரும். இதெல்லாம் உலகத்தில் எங்கேயும் நடக்காத விஷயம். நடக்குது, இங்கே நடக்குது. சரிங்க, இவ்வளவு செக்யூரிட்டியா இருக்காரு, கண்டெயின் பண்ணாரு, கையில் எல்லாரும் அது என்ன கோடு, QR கோடு, அதெல்லாம் கொடுத்து தான் ஆளை அலோவ் பண்றாங்க.
ஆனால் நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ம். எனக்கு இதை பற்றி பேச தெரியாது. ம். திரைப்படத்துறையினுடைய தயாரிப்பாளர், சர்வதேச செய்தியாளர், திரைப்படத்துறையில் இப்போதும் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய திரு கசாலி, இவ்வளவு பாதிக்கப்பட்டவர்களை விக்டிமைஸ்டு அவர் ஸ்பாட்டுக்கு போகாத நேற்று ஒரு திரைப்பட நடிகை, எந்த நடிகையோடு அவர் இணைக்கப்பட்டு அவருடைய வாழ்க்கையினுடைய முடிவு, அதாவது திருமண வாழ்க்கை முடிவு பெறுகிறதாக 250 கோடி என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அந்த திரைப்பட நடிகை த்ரீசா அவர்களோடு கணவன் மனைவி போன்று காரிலே 2 பேரும் சென்று எல்லா தொலைக்காட்சியும் அதை பிரபலப்படுத்தி காட்டினார்கள். எனக்கே ஆச்சரியம். ஒரே காரில் ஒரே அமர்ந்து மகிழ்ச்சியாக 2 பேரும் நின்று கொடுத்த அந்த காட்சியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது அவரு தாவேக்க ஆரம்பிக்காம நடிகரா இருந்தா இதுல பெருசா விமர்சனம் பண்றதுக்கு அதுதான் நீங்க முதல்ல சொல்லிட்டீங்களே. ஒண்ணு இல்லை. ஆனா எப்பவுமே ஒரு தலைவன் அப்படின்னா அவங்க மற்றவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். தனி மனிதன் அது எப்பவுமே ஒரு நடிகராக இருக்கும்போது அவர் விமர்சனம் பண்ண வேண்டியதில்லை, அந்த அளவுக்கு போயிடும். இவர் தாவேக்காவோட நான் பேசும்போது ஆமாம் தாவேக்காவோட தலைவர் அவர் அப்படிங்கும்போது அவர் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுறார். காரணம் எப்போவுமே உலக அளவில் ஏற்கனவே நம்ம இதில் பேசியிருக்கோம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு கட்சி தலைவனோ ஒரு அமைப்பு தலைவனோ அல்லது ஒரு பள்ளிவாசல் இருக்கிற இமாமோ அல்லது ஒரு பாதிரியாரோ அல்லது கோயில் இருக்கிற ஒரு மடாதிபதியோ இவங்க ஒழுக்கமா இருக்கணும்னு சாதாரண மனுஷங்க எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்கள எல்லாரும் பின்பற்றுறாங்க. ஓகே, இப்போ இவர் தாவேக்கான ஒரு கட்சியோட தலைவர். அப்போ அவர் இதுக்கு எல்லாத்துக்கும் போகிறதுக்கு நேரம் இல்லை. கேட்டால் கூட்டம் கூடுவாங்க, இது செய்வாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இவருக்கு கோவாவுக்கு கல்யாணத்துக்கு போகணும்னா கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு சார்ட்டர் ஃப்ளைட்டில் இதே திரிஷாவை தான் கூட்டு போகிறாரு. ஓ அப்படி? ஆமாம், கூட்டு போகிறாரு. அங்கே கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இப்போ நேற்று அட்டன் பண்ணதில் ஏற்கனவே பயங்கர பிரச்சனை, விவாகரத்து நோட்டீஸ் மனைவிட்டு வந்ததுக்கு அப்புறமும், ஏன்னா அதை பற்றி நம்ம பொதுவாக பேசுகிறதில்ல, வந்ததுக்கு அப்புறம் இவர் போகிறாருன்னா ஆமாம் நான் இவங்களோட தான் இருக்கேன். இது அவர் தனிப்பட்டது இருக்கிறது நமக்கு அது யாரும் கேட்க முடியாது. ஆமாம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு தலைவனாக இருக்கிறவங்க தவறு பண்ணால் கூட தனிப்பட்ட முறையில் தவறு பண்ணிக்கும். சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன், விஷயம் வீதிக்கு வந்துட்டு கத்திரிக்காய் முத்தி வெளியே வந்துச்சா? இப்போ இதெல்லாம் பேசுறதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஒரு அரசியல் தலைவராகவும் எல்லா இளைஞர்களின் மாடலாகவும் நாளை எதிர்பார்க்கிற ஒரு முதல்வர் வேட்பாளராக இருப்பதால் விமர்சனத்திற்கு உள்ளாகிறார். அமெரிக்காவிலும் இது உண்டு. பில் கிளின்டனுடைய விவகாரத்திலும் சரி, டொனால்ட் ட்ரம்புடைய விவகாரத்திலும் சரி, இந்த விவகாரம் போனது. நான் இப்போ என்ன கேட்குறேன், இப்போ இந்த பெண் வந்திருக்கிறாங்கல்ல, அந்த அம்மா நடிகை, அவங்க த்ரிஷா, அவங்களை அவர் என்ன நாளைக்கு திருமணம் செய்தால் இது உலக அறிய செய்து விடலாமே, அப்படி என்றால் அவர் விமர்சனத்துக்கு உள்ளாகாது. அது விமர்சனத்துக்கு கொஞ்ச நாள் பேசுவாங்க, விட்டுருவாங்க. அவர் த்ரிஷாவை கல்யாணம் பண்றாரு அப்படிங்கிறது அவரோட தனிப்பட்டது, பிரச்சனை ஒண்ணு, அது யாரும் பேச மாட்டாங்க. ஆனா என்னன்னா அவர் கல்யாணம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, அவர் தான் பையன் சஞ்சய்ன்னு சொல்லி சஞ்சய் பேட்டி கொடுத்துருந்தார் அப்படின்னு, பையன் பொண்ணு இது எப்படின்னா தான் குடும்பம் ஒழுக்கமாக கரெக்டாக நடத்த தெரியாத ஒருத்தர், தான் கூட இருந்த தன்னை பெற்ற அப்பா அம்மாவை ஒதுக்கி வச்ச ஒருத்தர், தன்னை வளர்த்த தனக்கு உயர்வு கொடுத்த பல தயாரிப்பாளர்கள் பல இயக்குனர்கள் நிறைய பேர் தெருவில் நிற்கிறாங்க. ஓகே, இப்படி இருக்கிற தனக்காக உதவி பண்ண மக்களை யாரையுமே மதிக்காத ஒருத்தர் தமிழ்நாட்டை தூக்கி நட்டமா நிப்பாட்டுவார் அப்படிங்கிறது அறியாமை. இல்லை, இப்படி கேள்விகளும் இல்லை. இப்போ எதிர்கட்சி கேட்பாங்களே, இப்போ வருது இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்க எஸ்.ஏ. சந்திரசேகர் நேற்று பேட்டி கொடுத்தாரு. நேற்று 2 நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்கார். யாரை பார்த்து? மருமகளை. அந்த மாதிரி பார்த்துக்குவா விஜய அப்படின்னு உடஞ்சி பேசுறாரு. ஆமாம். அப்படி இருக்கும்போது சோஃபாவும் சரி, எஸ்.ஏஸும் சரி, சஞ்சயும் சரி, அந்த பொண்ணு அவங்க எவ்வளோ தியாகம் பண்ணிருக்காங்க தெரியுமா? இவர் விஜய் இந்த அளவுக்கு வர்றதுக்கு அவங்க பண்ணியிருக்க தியாகம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அப்படிலாம் வர முடியாதுல்ல. ஆமாம், ஒத்துழைப்பு இல்லாமல். ஆமாம், அவர் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் ஒரு குடும்பமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்.ஏ. சந்திரசேகர், சோபா சந்திரசேகர் அவங்களோட மகன் விஜய், இன்னைக்கு விஜய் பெரிய ஆளாக இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவகுமார், அவரோட மகன் சூர்யா அண்டு கார்த்தி அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடிட்டர் மோகன், அவரோட மகன் ராஜா அண்டு ரவி, ஜெயம் ரவி இப்போ ரவி மோகன் இப்போ. ஓகே, அப்போ இந்த மாதிரி இருக்காங்க. இப்படி இதில் இன்னும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சத்யராஜ் மகன் சிபி சத்யராஜ், அது படங்களில் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலையே ஒழிய மற்றபடி அவங்க
குடும்பத்தில் குடும்பமாக அப்பா பேரண்ட் அவங்க சொல்லு கேட்டு இன்னைக்கு வரைக்கும் என்னதான் வந்து சிவகுமார் குடும்பத்தில் இடையில சலசலப்பு வருதுன்னு சொன்னால் கூட அப்போல்லாம் இல்லாமல் அழகாக போகுது இல்லை. இப்போ அப்பா அம்மாவை ஒதுக்கி வச்சு அப்புறம் கட்டின பொண்டாட்டியை ஒதுக்கி வச்சு பிள்ளைய வந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் பிள்ளைய வந்து லைக்கா ஒரு படம் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அப்பாவோட ஒரு உதவி இல்லை. அந்த பேனர் போஸ்டர் இது ஒரு உதவி இல்லை. அப்பா வந்து உச்சத்தில் இருக்கிற நடிகர் தான். அப்படின்னா அது போக நீங்கள் நடித்த படத்தையே இன்னும் வெளியிட முடியாமல், ஏன்னா அது வந்து மற்றவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க? நீங்கள் நடித்த படத்தையே வெளியிட முடியாமல் கேவிஎன்னு சொல்லி ஒரு கம்பெனி பெரிய நஷ்டத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இவ்வளோ தூரம் நடந்திருக்குல்ல. நீங்கள் உங்கள் நடித்த படத்தை ஒன்றும் பண்ண முடியல, உங்கள் குடும்பத்தை சரியாக பார்த்துக்க முடியல, பெற்றவங்கள பார்த்துக்க முடியல, உங்களை வளர்த்து விட்ட டைரக்டரை நீங்கள் திரும்ப மதிக்கலை, உங்களுக்காக செலவு பண்ணி பண்ண இது தயாரிப்பாளர்களை தெருவில் விட்டீங்க என்ன அவங்க வந்தாங்க. அதுக்கு அடுத்து வந்து திரும்பி வந்து நம்மளை ஏற்றி விட்ட ஏனியை வந்து கொஞ்சமாக மதிக்கணும்ல. இது இல்லை. அந்த விதத்தில் நான் எப்போ என்ன சொல்லுவேன்னா, விஜய் சேதுபதினு ஒரு நடிகர், அவர் நட்புக்காகவும் தன்னை வளர்த்தவங்களுக்காகவும் நிறைய பண்ணுறாரு. ரஜினி அதே மாதிரி தன்னை வளர்த்து விட்டவங்களை ஒரு குறிப்பிட்டது வந்ததுக்கப்புறம் நீங்கள்லாம் வாங்க, நீங்கள் தனியாக வந்து என்னை வச்சு படம் பண்ண முடியாது, நான் வளர்ந்துட்டேன், நீங்கள் 5 பேர் சேர்ந்து தயாரிக்கிறதுக்கு ரெடி ஆகுங்க, நான் படம் நடிச்சு தர்றேன், 5 பேரும் பிரிச்சுங்க. அப்போ உங்கள்கிட்ட பணம் இல்லையா, நீங்கள் பணம் தர வேண்டாம், உங்கள் பேரில் படம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இவர் பேரை போட்டாலே நிறையா வந்து பணம் கொடுப்பாங்க, ஃபைனான்ஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு எஸ்பி முத்துராமன் மாதிரி ஆள் வச்சு படத்தெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் இவ்வளோ லாபம் இருக்குது, எல்லாம் பிரிச்சுக்குங்க. அப்போது தனக்கு வாழ்வு கொடுத்தவங்களுக்கு, தன்னை உயர்த்தி விட்டவங்களுக்கு அவ்வளோ பேருக்கும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காரு ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் மேலே நிறையா வேறு விமர்சனங்கள் இருக்குது, அது வேறு. ஆனால் தன்னை வளர்த்து விட்டவங்களுக்கு கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு செயல் விஜய் மேலே கிடையாது. தன்னை வளர்த்து அப்போ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த விமர்சனம் வரத்தான் செய்யும். அப்புறம் துக்கம் விசாரிக்கிறதுக்கு நீங்கள் வந்து கரூருக்கு போக முடியலை. அதுக்கு முன்னாடி வந்து 4 பேர் செத்தாங்க, ஒரு ஆள் செத்தாங்க. அவங்க போய் அவங்களுக்கு வந்து ஒரு கண்டலன்ஸ் கூட பண்ண முடியாத, கட்சி ரீதியாக பண்ண முடியாத நீங்கள் சேலத்தில் ஒரு வடநாட்டுக்காரர் செத்து போனால், ஒரு சகோதரன் செத்து போனால் அவனுக்கு வந்து ஒரு கண்டலன்ஸ் கிடையாது, ஒரு ஆறுதல் கிடையாது, பணம் கிடையாது. இங்கே வந்து திமுக கொடுக்கல, திமுக அரசு ஒரு ஆளுக்கு 10 லட்சம் கொடுக்குன்னு சொன்ன உடனே நாங்கள் 20 லட்ச ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன. அப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க இந்த தாவேகாவோட தலைவர் இப்போது திரிஷா கூட போனது வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகிறது தான் செய்யும். காரணம் பொது வாழ்க்கைக்கு வந்தாச்சு. உங்களுக்கு திரிஷா மேலே ஆர்வம் இருக்கா? மனைவி வந்து டைவர்ஸ் பண்ணுறீங்களா, பண்ணிக்கங்க, காதுங்க டைவர்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் திரிஷா கூட டைவர்ஸ் ஆஃபீஸில் ஆனதுக்கப்புறம் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கங்க, இது போங்க, அதெல்லாம் யார் கேட்க போகிறா? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நேற்று வந்து அந்த ஒரு மேரேஜுக்கு போய் திரிஷா கூட நின்று வாழ்த்து சொல்கிறாரா? அப்போ அந்த மணமகனுக்கு என்ன சொல்ல வர்றாரு? நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ணுறீங்க, இந்த பொண்ணை வந்து கைவிட்டுட்டு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ண போங்கன்னு சொல்ல வர்றாரா? வாழ்த்துருக்கணும்ல. அது அதில் அந்த புதுசாக இருக்கக்கூடிய மணமகனுக்கு மணமகளுக்கு நீங்கள் வந்து குடும்பமாக நல்லா இருங்கன்னு சொல்லி வாழ்த்த போகிறாரா? அல்லது கல்யாணம் பண்ணிட்டு சில வருடங்களில் இவளை வந்து கழட்டி விட்டுட்டு வேற ஒரு பொண்ணோட நான் இருக்கிற மாதிரி வேற ஒரு பொண்ணோட வாங்கணும். இது வந்து இப்போ நான் சொல்லலை, நான் வந்து இதில் பார்த்ததில் வந்த அந்த ட்ரோலில் இதில் வந்தது. ஆனால் நீங்கள் ஒரு சரியான புள்ளியை தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த இதில் சொன்னதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நான் இப்படித்தான் வாழ்ந்தேன், இப்படித்தான் இருக்கிறேன் அப்படிங்கிற செய்தியா நீங்களும் இப்படி இருக்க வேண்டும் இல்லை. இது ரொம்ப மோசமான விஷயம். அது ஆமாம், மோசமான விஷயம். மணமக்களுக்கு வாழ்த்துறது இருக்குல்ல, வாழ்த்துறது ஒரு டிசர்வ்டா இல்லை. நீங்கள் வந்து குடும்பமாக நல்லா இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கு தகுதி இருக்கும்? தான் வந்து ஒரு குடும்பமாக பொண்டாட்டி பிள்ளையோட அப்பா அம்மாவோட நல்ல மொத்தமாக இருக்கிறவங்களால மட்டும்தான் அப்படி வாழ்த்த முடியும். அந்த வாழ்த்து தான் நிறைவாக இருக்கும். நான் வந்து என் பொண்டாட்டி வந்து எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, இன்னும் டைவர்ஸ் ஆகலை, அனுப்பிச்சிருக்காங்க. நான் வந்து இன்னொரு பொண்ணோட இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியே பூரா வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை தான் நான் கூட்டு வர்றேன். அது தனிப்பட்ட விஷயம் பேச இல்லை. ஆனால் பொது வாழ்க்கைக்கு வந்து பொது வெளியில் கூட நின்று நீங்கள் வந்து இப்போது குடும்பமாக நீங்கள் நல்லா ஆரம்பிங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவளை நீ கழட்டி விட்டுட்டு வேற ஒரு பொண்ணோட நீ குடும்பம் நடத்து அப்படின்னு வாழ்த்து சொல்கிறாரா அப்படின்னு ட்ரோலில் மீம்ஸில் வந்தது. இதுக்கு என்ன பதில் சொல்லுவார்? நமக்கு வந்து விஜய் மேலே எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. ஆனால் இது பேசுகிறத பார்த்தா நம்ம என்ன விஜயோட காழ்ப்புணர்ச்சி கிடையாது. விஜயோட தைரியத்தை உண்மையில பாராட்டுறோம். ஆனால் என்னைக்கு வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாச்சோ, தலைவன் வந்தாச்சோ, தலைவனுக்கான தகுதி என்ன? நீங்கள் வந்து மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். கல்வி, இதை கல்வியாக இருக்கட்டும், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கட்டும், எல்லாத்தையும் குரல் கொடுக்கணும். இப்போ வரைக்கும் அவர் பேச்சில் வந்து வர 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 கடைசியாக வந்து தஞ்சாவூரில் பேசும்போது என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களே
அப்படின்ட்டு வேலூர் சொல்லலை. என் நெஞ்சில் குடியிருக்கும் தஞ்சாவூர் மக்களே, நான் அங்கே சொல்ல மறந்துட்டேன் வேலூரில், அதை இங்கே சொல்லிக்கிறேன் அப்படின்னு நிறைய உளறல் அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. மேட்ரே இல்லை, அவர் எழுதி கொடுத்து வாசிக்கிறார், ரைட், ஓகே, தவறலாம் ப்ராம்ப்ட் இருக்கு, இருக்கட்டும், அது தவறலாம் இல்லை. ஒரு தலைவனுக்கு எல்லாருமே அவர் தான் பண்ண அவசியம் இல்லை. அது தப்பு இல்லை. அது வந்து சில குறிப்புகள் ப்ராம்ப்ட்ல தான் வரும். எல்லாருமே வந்து சீமானா இருக்கணும் அவசியம் இல்லை. சீமான் அவரே படிக்கிறார் நிறைய விஷயங்கள், எனக்கு தெரியும், சீமான பர்சனலாக தெரியும், அவரே படிக்கிறார் நிறைய விஷயம், மனப்பாடமாக வச்சிருக்கிறாரு. ஆன் தி ஸ்பாட்டில் டக்குன்னு திருக்குறளா இதுவா நன்னறி அது இதுன்னு எல்லாத்தையும் பேசுகிறாரு. அது மாதிரி இப்போ இருக்குன்னு அவசியம் இல்லை. யாரும் எழுதி கொடுக்குறத படிக்கிறலாம் தப்பு இல்லை. ஆனால் எழுதி கொடுக்குற ஆள் சரியான ஆளை தேர்ந்தெடுக்கணும்ல, அதுலேயும் கோட்டை விடுறாரு. இன்றைக்கி பார்த்தா ஒரு சுவாரஸ்யம் இல்லை. திரும்ப திரும்ப ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கே. ஸ்டாலின் சார் உங்களுக்கு எனக்கும் தான் போட்டி, ஒன்று தீய சக்தி, இன்னொன்று தூய சக்தி. அப்படி பேசிட்டே மாற்றி 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 பேசிட்டே வரும்போது டிவிக்கே தீய சக்தி, டிஎம்கே தூய சக்தி அப்படின்னு டக்குன்னு பேச்சு மாறணும் மாறி அவருக்கு ஒரு நாள் உளறி வார்த்தைகள் பொதுப்படைகளில் பேசும்போது பிறண்டுடும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி அப்படியே வந்துருச்சு அப்படின்னா அதையும் ட்ரோல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். அதனால் இவர் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்க வந்து நான் தான் போகிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் கடைசியில். இல்லை, நீங்கள் தான் பேசணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி முடிவுக்கு வந்துட்டோம். ஆமாம். இப்போ இந்த நீங்கள் சொன்னதில் கருப்பொருள், எந்த ஒரு தலைவனும் பொது வாழ்க்கைக்கு வரும்போது ஒரு அப்பழுக்கற்றவனாக இருக்கணும். ஆனால் எல்லா மனிதனுக்கும் பின்னாலும் இருக்கும் சில விஷயங்கள். சரி, என்ன செய்வாங்கன்னா பொதுவாக என்ன செய்வாங்கன்னா, உனக்கு வீக்னஸ் இருக்கா இருக்கு, அதை வந்து வெளிப்படுத்தாத தனியாக வச்சு. அந்த பாயிண்ட். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, கடந்த கால தலைவர்களுக்கு பின்பாலும் இந்த மாதிரி விமர்சனங்கள் உண்டு. நம்ம அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, மறைந்து போன தலைவர்கள். ஆனாலும் பொது வாழ்க்கைக்கு வருகின்ற போது தாங்கள் பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டாலும் இருப்பதை போன்றாவது நடிக்க வேண்டும். அப்படி அந்த நடிப்பு வேறு ஒரு இடத்தில் இருக்கிறது, உண்மையில் நடிப்பு இல்லையோ. சொந்த மனைவியோடு 250 கோடி ரூபாய் அவன் நஷ்டத்தொகை கேட்டு நட்டையீடு கேட்டு கோர்ட்ல வந்து இருக்கின்ற போது மற்றொரு எந்த பெண்ணோடு இவர் சுட்டி காட்டப்பட்டாரோ அதே பெண்ணை கூப்பிட்டு கொண்டு வந்தால் என்ன மாடல் என்ற கேள்விதான் நீங்கள் வைத்திருக்கீர்கள். நான் இப்படித்தான் என்ன செய்ய போறேன், என்ன செய்ய உன்னால என்ன செய்ய முடியும், நான் இப்படித்தான் இருப்பேன், என்ன செய்ய முடியும். ஆனால் இதில் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிவுக்கு வந்துடுறாங்க. இந்த அவருடைய தாவேக்கனுடைய இந்த ரசிகைகள்லாம் எங்க அண்ணன்ட்ட காசு இருக்கு, என்ன வேணாலும் செய்வார், இதை பத்தி கேட்க நீ யார் அப்படின்னு நேத்து பேட்டி கொடுத்திருக்காங்க. அநியாயம். அது வந்து ரொம்ப அருவருப்பா இருக்கு. அது வந்து சில அவருக்கு அந்த அவங்க டைவர்ஸ் பண்ண என்ன, நான் மனைவியா போறேன் அப்படின்னு சொல்றாங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் சொல்றாங்க ஒன்னு இல்லாதவனே வந்து 10-5 வச்சிருக்கும் போது எங்க அண்ணன் வச்சான் மாதிரியும் பேசுறாங்க. இது என்ன ஒரு பாலிசின்னு தெரியல. ரொம்ப வருத்தத்தோடு நம்ம ரசிக குஞ்சுகள் அப்படித்தான் இருப்பாங்க. ரைட் ரைட். அதை வந்து கரெக்டாக மடை மாற்றி நேர் வழிக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவரோட கடமை. நான் நேர் வழிக்கு எப்பவுமே சேர்க்க மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன், எனக்கு ரசிகை கொஞ்சம் இப்படித்தான் இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது அவரோட செயல்பாடு. ஒரு செய்தியில் பேசுனதுல இது வீண் செய்தி அல்ல. நாளைய தலைவனுக்கான எவ்வளோ பேர் வந்து உங்களை என்ன திட்ட போகிறான்னு தெரியாது, திட்டு போகிறாங்க. நீங்கள் நான் பேசினேன், ஆனால் விஷயத்தை நீங்கள் நான் உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்கள் சொல்லுவீங்க, இந்த கேள்விகளை நான் பதில் சொல்ல தெரியாது, நீங்கள் தான் லாக்கி. ரொம்ப சிறப்பாக நம்ம அடுத்த இதில் நிறைய பேசுவோம். கண்டிப்பாக பேசுவோம். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே, கண்டிப்பாக. நான் வந்து கேள்வி கேட்டேன், அந்த கேள்விகள் வந்து என்னையே பதில் சொல்ல வச்சதுக்கு ரொம்ப நன்றி. Super Sarvana Stores.